ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு மாநகராட்சி அலுவலகத்திலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி, அது 3 இயர்ஸ் டிகிரியாக இருந்தாலும் சரி, 4 இயர்ஸ் டிகிரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் டிகிரி படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எழுத்து தேர்வு மற்றும் ஸ்கில் டெஸ்ட் இது வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எந்த ஒரு இன்டர்வியூ நேர்காணலெல்லாம் இந்த வேலைவாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி ஏதாவது ஃபீஸ் பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவை கிடையாது. இன்டர்வியூ கிடையாது, அதே மாதிரி ஃபீஸும் கிடையாது. எக்ஸாம் மட்டும்தான் வச்சு இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் மினிமம் அப்படின்னா 19,900 ரூபாய், மேக்ஸிமம் அப்படின்னா 63,200 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனுப்பிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/4/2024 தான் லாஸ்ட் டேட். இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமா அந்த மாதிரிலாம் எதுவும் நீங்கள் அனுப்பிச்ச முடியவே முடியாது. ஜஸ்ட் உங்கள் மொபைலை யூஸ் பண்ணுங்கள், ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும், தென் லாகின் பண்ணுங்கள், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுங்கள், ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுத்துருங்க. எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இந்தந்த மாவட்டம் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். நீங்கள் டிகிரி முடித்தவங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன வேலைவாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காக வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் டிகிரி, நீங்கள் எனி டிகிரி படிச்சிருக்கவங்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பிஇ பிடெக் பார்த்தீங்கன்னா ஐடிக்கு ரிலவெண்ட்டாக படிச்சிருந்தாலும் சரி, நீங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். கூடவே உங்களுக்கு டைப் ரைட்டிங் மற்றும் கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரியணும் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட் மூலிமா ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ரெண்டாவது உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. மூணாவது ஸ்கில் டெஸ்ட், இது வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்டர்வியூ இந்த வேலைவாய்ப்புக்கு கிடையாது. ஸோ நீங்கள் வெறும் எழுத்து தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆனால் மட்டும் போதும். ஸ்கில் டெஸ்ட்டில் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் எப்படி இருக்குது, நீங்கள் உங்களுடைய டைப்பிங் நாலேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் செக் பண்ணுவாங்க. மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/4/2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் அனுப்ப முடியாது. முழுக்க ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த வேலைவாய்ப்புக்கான ரிட்டன் டெஸ்ட், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஸ்கில் டெஸ்ட் இது எல்லாமே எப்போ அப்படிங்கிறத அவங்க வந்து இந்த லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஏதுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது வாங்க பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டிய அஃபிஷியல் வெப்சைட். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அது மூலிமா வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு யூசர் நேம், பாஸ்வேர்ட் மற்றும் கேப்ஷா கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணி போகலாம். இது வரைக்கும் நான் சைன்இன் பண்ணலை அப்படின்னா, நான் சைன் அப் பண்ணலை, நான் எப்படி சைன் அப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் என்ன பண்ணுங்கள், சைன் அப் அப்படின்னு கொடுத்துருங்க. இதை கொடுத்தோன்னா சைன் அப்புக்கான ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல என்னென்னலாம் நீங்கள் என்டர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய மெயில் ஐடி கொடுங்க. அதே மெயில் ஐடியை கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, சரிங்களா. இரண்டாவது பாஸ்வேர்டு, மினிமம் 6 கேரக்டருக்கு உள்ள பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு மேலே நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டுவே கீழேயும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது முடிச்சோன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், சரிங்களா, இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ரைமரி மொபைல் நம்பரை கொடுங்க. அண்ட் தென் கேப்ஷா வெரிஃபிகேஷன், இந்த இடத்துல கேப்ஷா கொடுத்துருக்காங்க. இந்த கேப்ஷாவை இதில் என்டர் பண்ணிவிட்டு சைன் அப் அப்படின்னு கொடுத்திங்கன்னா சைன் அப் ஆயிரும், சரிங்களா. ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு போகும். அதுலேருந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய லாகின் ஆக்டிவேட் ஆயிரும். அண்ட் தென் யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லாகின் கொடுத்துருக்காங்க. ரீசன்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேபி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இமெயில் வரல அப்படின்னா ரீசன்ட் கன்ஃபர்மேஷன் கொடுங்க.
பாஸ்வேர்டை மறந்தவங்க ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. சரி, லாகின் மறுபடியும் எப்படி பண்ணுறது அப்படின்னா, மறுபடியும் லாகின் கொடுத்துக்கோங்க. யூசர் நேமில் நீங்கள் என்ன என்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் பண்ண இமெயிலை தான் என்டர் பண்ணணும். இரண்டாவது பாஸ்வேர்டு, நீங்கள் அங்கே க்ரியேட் பண்ண பாஸ்வேர்ட் அண்ட் தென் கேப்சா இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே போயிடும். உள்ளே போனோன்னே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எதுவுமே கேட்கல, ஸோ உங்களுக்கு அது தேவையே இல்லை. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைனில் நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப என்னென்ன எல்லாம் கேட்குது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னென்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கேட்கும். ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுக்கறக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா கொடுங்க, செக் பண்ணாமல் கொடுக்காதீங்க. அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.